திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் 48வது வார்டு திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் மற்றும் 41வது வார்டு மதிமுக பெண் மாமன்ற உறுப்பினர் ஆகியோர் தங்களது பகுதிகளில் எந்தவித அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக 48வது வார்டு பெண் மாமன்ற உறுப்பினர் கடந்த 3 ஆண்டுகளில் தனக்கு வார்டுக்கு எந்தவித பணிகளும் நடைபெறாததை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்தார். இதேபோல் 41வது வார்டு மதிமுக பெண் மாமன்ற உறுப்பினர் NGO காலனி பகுதிகளுக்கு குடிநீர் சரியாக வராததை கண்டித்து கையில் பதாகையுடன் வந்து கண்டனம் தெரிவித்தார். நெல்லை மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திமுக கட்சி கவுன்சிலர் மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர் குற்றம் சுமத்தியது விடிய ஆட்சியின் அவல நிலைக்கு சான்றாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சாலையில் நடந்து சென்ற 7 பேரை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் மாநகராட்சியில் ரயில் நிலையம் செல்லும் முக்கிய சாலையில் அண்ணா சாலை பகுதியில் நடந்து சென்ற பெண்கள் உட்பட 7 பேரை வெறிநாய் கடித்து குதறியுள்ளது. இதில் காயமடைந்த 7 பேரும் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திறனற்ற திமுக அரசு நகர்ப்புறங்களில் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறியதால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.